அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து நஹ்மது நுஸல்லி ரசூலி கரீம் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரை எல்லாவற்றிற்கும் தீர்வு சொல்லியது அதே பெருமாள் ரசூலின் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்பொழுது கடுமையான மழை, குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் நாம் பள்ளி சென்று தான் தொழ வேண்டுமா என்பதை இரண்டு ஹதீஸ் வாயிலாக நாம் பார்க்கலாம். முதலாவது ஹதீஸு அப்துல்லா இப்னு ஹாரிஸ் அவர்கள் அறிக்கக்கூடிய ஹதீஸு புகாரியில் 901. இதில் இப்னு அப்பாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மொத்தின்ட்ட சொல்கிறாங்க, ஹையால ஸலா என்பதற்கு பதிலாக மற்ற வார்த்தையெல்லாம் சொல்லிவிட்டு இதற்கு சல்லூஃபி புயூத்திக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இதை பார்த்து மற்ற சஹாபிகள்லாம் கொஞ்சம் மோசடிக்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஜும்மா முக்கியமானது தான், ஆனால் நீங்கள் சகரிலும் சேரிலையும் சிரமப்பட்டு வருவதை நான் விரும்பவில்லை, ஆகையினால் சிரமம் பட வேண்டாம், அதுக்கு தான் நீங்கள் வீட்டில் தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க. அதைத்தான் நாம் சொல்கிறோம் அப்படிங்கிற முறையில் அந்த ஹதீஸ் அமையுது. அதுபோன்று இன்னொரு ஹதீஸு நாஃபியுடைய ஹதீஸு 6666 புகாரில் ஏற்பட்ட ஹதீஸு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்னு உமரே பாங்கு சொல்கிறார். அவர் சொல்லும்போது அது காற்று மழை அதிகமாக உள்ள நேரத்தில் அவர் சொல்கிறாரு, சல்லுஃபி ரிஹால், நீங்கள் உங்களுடைய கூடாரத்தை தொழுது கொள்ளுங்க அப்படிங்கிற ஹதீஸை நம்ம பார்க்குறோம். அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், இப்படி தான் ரசூலுல்லாஹி முஅத்தினுக்கு உத்தரவிட்டாங்க. ஆகையினால் நாம் இந்த மழை காலத்தில் இப்போ சென்னை போன்ற பெருநகரத்தையெல்லாம் இந்த சாஸ்பெல்லாம் திறந்து வச்சுருவாங்க. மக்கள்லாம் இடையூறு ஏற்பட்டு கீழே விழுந்துருக்காங்க நிறைய. ஆகையினால் இந்த சலுகையை பயன்படுத்தி இந்த வயதானவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சிரமப்பட்டு போக வேண்டாம், நீங்கள் வீட்டில் தொழுது கொள்ளலாம். இதுக்கு ஒரு சலுகை தான். எப்படி கசப் தொழுகை என்று ஒன்றை ரசூல் இந்த பிரயாணத்தில் நம்ம கற்றுத்தந்தார்களோ, அதை நமக்கு சலுகையை பெற்றுத்தந்தார்களோ, அதுபோன்று இது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு சலுகை என்பதை பயன்படுத்தி கொண்டு முடிந்தவர்கள் நீங்கள் பள்ளிக்கு செல்லுங்கள், முடியாதவர்கள் கடுமழையில் வீட்டில் தொழுது கொள்ளலாம் என்பதற்காக இந்த பதிவு. வாஹித் அவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.